மனிதர்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகளை கொண்டிருக்கவங்க தான் கடவுள். இந்த உலகத்துல எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். இவங்க பெருசு அவங்க பெருசுன்னு நாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த மதத்துல இருக்கிற அதிக சக்தி வாய்ந்த கடவுளா பார்க்கப்படுறவங்க தான் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும். திருவாசகம் படிக்கிறவங்க சிவனை பெருசுனும், கருட புராணம் பாகவத புராணத்தை படிக்கிறவங்க விஷ்ணு பகவான் பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கடவுளும் ஒரே சக்தியை கொண்ட கடவுள் தான் அப்படிங்கறத ஏனோ மனித மனம் ஏற்க மறுக்குது. ஆனா சிவனும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்துக்கே அப்பாற்பட்டவங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அழிவு அப்படிங்கறது இல்ல. இவங்க ரெண்டு பேருக்குமே பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல, தாய் தந்தை இல்லாதவங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹரியான சிவனும் ஹரனான விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் ஹரிஹர சுதனான ஐயப்பன். இத வச்சுதான் ஹரியும் ஹரனும் ஒண்ணுதான். இத தெரியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.